நியூ இயர் அன்றைக்கி ஆரம்பித்த கோல்டு இன்னும் நல்லா உச்சத்தில் இருக்குது. ராசி பலனில் எது உச்சத்தில் இருக்குன்னு சொன்னானுங்களோ இல்லையோ, உடல் வலி எல்லாம் வந்து உச்சத்தில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா வந்து தொடுவானம் தொடுகின்ற நேரம் அந்த பாட்டு வந்து நல்லாயிருக்கும். அந்த படமுமே வந்து ஏன் ஓடலன்னு தெரில. அந்த படம் அந்தளவுக்கு ஓடிச்சு. அநேகன் தான் நினைக்கிறேன். ஓகே, நல்ல படம் தான். ஒரு மாதிரி வித்தியாசமான கான்செப்ட்டு, புது ஹீரோயின் நினைக்கிறேன். அந்த ஹீரோயின் அப்பப்போ கொஞ்சம் ஹீரோயின் கிரிஞ்சாக பண்ணல. ஹீரோயின் கேரக்டர் வந்து ஒரு மாதிரி ஓவர் ஹைப்பாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் அந்த படம் ஒரு மாதிரி ரொம்ப நல்ல படம்னு சொல்ல முடியாது. பட் எனக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுனால நல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு. ப்ளஸ் அந்த கேமிங் அதெல்லாம் வரும்போது அதை இன்னும் கொஞ்சம் கேமிங்லாம் நல்லா இன்டெப்த்தாக கொண்டு போயிருக்கலாம் அப்படி தோணும். என்னென்னா இந்த படம் இருக்குல்ல, என்ன படம், ஐயோ நல்ல படமாச்சே, ஓ காதல் கண்மணி. அந்த ஓ காதல் கண்மணி ஓகேல ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சீன் வரும் அந்த கேம் வச்சு. ஓகேவா, அது சீன்லாம் கிடையாது, சும்மா அது ஒரு பிட்டு வரும். ஆனால் செம்மையாக இருக்கும் அந்த கேம். அந்த மாதிரி இதில் ஒரு இன்டெப்த் ஒரு கொஞ்சம் கேரக்டர் ஆர்க் அதெல்லாம் வந்து தனுஷ் கொண்டு வந்து அந்த கேம்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா செம்மையாக பண்ணியிருக்கலாம்னு தோணும். பட் ஸ்டில் ஐ லவ் தட் ஃபிலிம். நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். அண்ட் என்னது அதே மாதிரி அதில் வில்லன் ரோல் கார்த்திக் பதிலாக எஸ்ஜே சூர்யா பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ எனக்கு திடீர்னு தோணுச்சு. பட் இவ்வளோ நேரம் பேசுனது அதுக்காக இல்லை. நான் அந்த பாட்டை இப்போ பாட போகிறேன். வலி என்றால் எப்போத்தாலும் ஆரம்பிக்கும் போது கன்றாவே ஆரம்பிக்கும் போது சரி, ஓகே, நடுவுலையும் கன்றாவே தான் இருக்கும் போது, ஸோ பிரச்சனை இல்லை. வலி என்றால் காதலின் வலிதான் வலிகளில் பெரிது, அது வாழ்வினும் கொடிது, உன்னை நீங்கியே உயிர் கரைகிறேன், வானீலத்தில் என்னை புதைகிறேன், இதயத்திலே தீ பிடித்து கனவெல்லாம் கருகியதே, உயிர் எழுதி உருகும் முன்னே கண்ணே காண்பேனோ, உயிரே நீ உருகும் முன்னே. அது எப்போ பார்த்தாலும் தப்பு தப்பாக உயிர் எழுதி உருகும் முன்னே உயிர் எழுதி உருகும். என்ன உயிர் என்னத்தை எழுதுது இல்லை, உயிரே நீ உருகும் முன்னே கண்ணே காண்பேனோ. வந்துருச்சு தொண்டைக்கட்டி. சிறு பொழுது பிறந்ததற்கே பல பொழுது கதறி விட்டாய், ஜென்மங்களாய் பெண் துயரம் அறிவாயோ நீ. ஆக்சுவலி இது வந்து 3 நிமிஷம்தான் வந்திருக்கு ஆடியோ. ஆனால் நான் சும்மா தண்டமாக வந்து ஒரு 5 நிமிஷம் பேச போகிறேன். ஸோ தட் திஸ் வீடியோ ஒரு ஆடியோ வில் நெவர் ரீச் எனிஒன். நான் மட்டும் அப்பப்போ நான் எவ்வளோ கிரிஞ்சு பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்துட்டு போய்ப்பேன். ஓகே, அப்புறம் என்ன டேஷ்க்கு பப்ளிக்கில் போடுறேன்னு யார்கிட்டையாவது நான் காமிக்கும் போது கேட்டாங்கன்னா, அது ஏன் இஷ்டம், நான் என்ன வேணால் பண்ணுவேன். ஓகே, எல்லோரும் வந்து 2026லேருந்து 2016 போகிறாங்க திடீர்னு. எதுக்கு 2025 இருக்கும்போது 2015க்கு போனீங்களா, இல்லை 2024 இருக்கும்போது 2014க்கு போனீங்களா? அது ஏன்னு உட்காந்து இன்டர்நெட்டில் அலசுகிற அளவுக்குலாம் நமக்கு நேரம் இல்லை. இருக்கிற 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் வேலையை பார்த்துட்டு 6 மணி நேரம் தூங்கிட்டு மீதி இருக்கிற நேரத்தில் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கே சரியாக இருக்குது. ஸோ என்ன சொல்ல வந்தேன், 2016 எல்லோரும் வந்து 2016க்கு போகிறாங்க. ஸோ நம்மளும் ஏன் இன்ஸ்டாகிராமை கை விட்டுட்டு 2016 யூடியூபுக்கு போகக்கூடாது. அதனால் நான் வந்து இது எல்லாத்தையும் யூடியூப்பில் போட போகிறேன். ஓகே, ப்ளஸ் 2016 ஸ்கூல் படிச்சுட்டு இருந்திருப்பேன். அப்போவே எனக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆசை. யாருன்னா என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு பயந்து அப்படியே விட்டாச்சு. இப்போது எனக்கு என்ன தைரியம் அப்படின்னா, enormous amount of content இருக்குது. ஸோ இது யாரையும் போய் ரீச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ எங்கள் அம்மா வந்துட்டாங்க. ஓகே, டாடா பை பை.